புற்றுநோய் என்றது மிகவும் ஒரு கொடிய நோய் என்றது நம்முடைய மனதில் ஆழ்மனதில் தெளிவாக பதிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த ஈவிங் சார்கோமா என்ற ஒரு புற்றுநோய் வகையை பற்றி அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உண்மைகளோடு சேர்ந்து சில வதந்திகளும் கலந்து வந்து கொண்டிருக்கு. உண்மையாகவே இந்த ஈவிங் சார்கோமா உயிரை கொல்லக்கூடிய ஒரு வகை புற்றுநோய் தானா, அல்லது இதுக்கு பின்னால் இருக்கிற முழு விளக்கங்கள் என்ன காரணங்களால் இது ஏற்படுது, இதை பற்றி தான் ஒரு தெளிவான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். ஈவிங் சார்கோமா கொண்டிருக்கும் அறிவுபூர்வமான உண்மை தகவல்கள் என்ன, தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி, நான் உங்கள் MS. இந்த ஈவிங் சார்கோமா என்றது உண்மையாகவே ஒரு புற்றுநோயிற ஒரு வகை. கூறப்படுற மாதிரி உண்மையாகவே ஒரு கொடிய புற்றுநோய்கள் ஒன்றாகத்தான் இதுவும் கருதப்படுது. உண்மையாகவே இது எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு புற்றுநோய். எலும்புல ஏற்படுற ஒரு பாரதூரமான புற்றுநோய்கள்ல இதுவும் ஒரு வகையாக கருதப்படுது. இது இளம் வயதினரில் இருக்கும் குழந்தைகளுக்கும் அதிகம் ஏற்படுறதா சொல்றாங்க. அதாவது இந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்குரிய வயது எல்லை கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 20 வயதுகளுக்கு உட்பட்டதா கருதப்படுது. இது எலும்புகளில் காணப்படுற சில மென்மையான திசுக்கள்லையும் அதனை சுற்றிய சில பகுதிகளிலையும் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய் வகையாக கருதப்படுது. இது பொதுவாக காலெலும்புகள்லையும் இடுப்பெலும்புகள்லையும் தான் அதிக அளவில் ஏற்படுது என்றாலும் சில மென்மையான தசைகள் காணப்படுற அல்லது மென்மையான எலும்பு பகுதிகள், உதாரணமாக மார்பு, வயிறு, கைகள் போன்ற இடங்கள்லையும் இது அதிகமாக ஏற்படுற ஒரு புற்றுநோய் வகையாக கருதப்படுது. சாதாரணமாக புற்றுநோய் ஏற்பட்டவர்களோட ஒப்பிடக்குள்ள இவங்களோட வாழ்க்கை காலம் மிகவும் அதிகமாக இருக்குது என்றும் இந்த புற்றுநோயை கண்டறியறதுக்குரிய வாழ்க்கை காலமும் அல்லது கண்டறியறதுக்கு எடுக்கிற காலமும் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்றாங்க. ஸோ அதை தவிர இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்ச பிறகும் இதில் பக்க விளைவுகள் காட்டுறதுக்கும் அதிக அளவு காலம் எடுக்கும் என்றும் இந்த காரணங்களால பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதால ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் அவங்க தொடர்ந்து மருத்துவ பரிசோதனையில் இருக்க வேண்டும் என்றும் இந்த கேன்சரும் அது சார்பான பக்க விளைவுகளையும் பற்றி வைத்தியர்கள் கூறுற தகவல்கள் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேன்சர் ஒரு த்ரெட்டினான கேன்சர்ன்றதை பார்த்துட்டோம். உண்மையாகவே இப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஈவிங் சார்கோமா என்ற ஒரு புற்றுநோய்க்கு அறிகுறிகள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்டா எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு புற்றுநோயா இருக்கிறதால இதில் அறிகுறிகளும் எலும்புகள்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அல்லது எலும்பு சுற்றியுள்ள பிரதேசங்கள்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கை, கால், இடுப்பு, கால் எலும்புகள் எல்லாம் என்ன செய்யும்டா ஒருவித கட்டி தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி எலும்புகள சேர்த்திறனும் குறைஞ்சு கொண்டு போகுமா. அது சார்பாக என்ன நடக்கும்டா எலும்புகள்ல அடிக்கடி முறிவுகள் ஏற்படும். அதை தாண்டி இந்த எலும்புகள் மற்றும் எலும்புல பக்கத்தில் இருக்கிற சில எலும்புகளை சுற்றியுள்ள பிரதேசங்கள், கை, கால்கள், இடுப்புகள் எல்லாம் வீக்கம் ஏற்படும் அல்லது திடீரென்று இந்த எலும்புகள் மென்மைத்தன்மை அடைஞ்சு கொண்டு போறதும் இந்த ஈவிங் சார்கோமாவோட முக்கியமான அறிகுறிகளாக கருதப்படுது. சோ எலும்புகளும் அது பாதிக்கப்பட்ட இடங்களை சுற்றி இருக்கிற வீக்கங்களை தாண்டி அதிக அளவு வலியும் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஏற்படுறதும் இந்த ஈவிங் சார்கோமாக்குரிய ஒரு சிம்டம்ஸா தான் இருக்கு. சோ இப்படி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் சிலவர்களுக்கு இது அறிகுறிகளை காட்டுற மாதிரி சிலாக்களுக்கு உடல் முழுவதும் இதுக்குரிய அறிகுறிகள் காட்டும். உதாரணமா பார்த்தோம்னா அடிக்கடி ஏற்படுற திடீர் காய்ச்சல்கள், அது மட்டும் இல்லாம இந்த ஈவிங் சார்கோமாவில் பாதிக்கப்பட்ட இடங்கள் என்ன செய்யும்டா திடீரென்று மென்மையடைஞ்சு போகும்ன்றதை பார்த்திருக்கோம். ஸோ அது மென்மையடைஞ்சு போறது மட்டும் இல்லாம திடீரென்று எஃபெக்ட்லெஸ்ஸா வெயிட் லாஸ் ஆகும். அதாவது எந்த ஒரு நம்ம ஒரு முயற்சியும் போடாம திடீரென்று நம்ம நிறையில் ஏற்படுற குறைவு, அதீத சோர்வு, இதுகளும் ஈவிங் சார்கோமாக்குரிய ஒரு முக்கியமான அறிகுறிகள் என்று சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட அறிகுறிகள் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் அல்லது திடீரென அடிக்கடி இந்த அறிகுறிகள் நம்மளுக்கு தென்படுற பட்சத்தில் உடனடியாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்குரிய சொல்யூஷனை பெற்றுக்கொள்றது இந்த ஈவிங் சார்கோமான்ற ஒரு கொடிய புற்றுநோயிலிருந்து தப்பிக்கொள்றதுக்கு இலகுவான ஒரு வழியா இருக்கும். சோ இது காரணமா இப்படியான சிம்டம்ஸால இது ஏற்படுதுன்றதை பார்த்துட்டோம். சோ என்ன காரணத்தால இந்த ஈவிங் சார்கோமா மனிதனுக்கு ஏற்படுதுண்டா அதுக்கு இன்னும் ஒரு தெளிவான காரணம் அல்லது இது நிச்சயமா சொல்லக்கூடிய காரணம் கண்டுபிடிக்கப்படலை என்றாலும் இந்த எலும்புகளில் காணப்படுற செல்களில் ஏற்படுற DNA பிறழ்வுகள் தான் இந்த ஈவிங் சார்கோமாக்கு பிரதான காரணம் என்று இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த DNA பிறழ்வுகள் என்று எதை சொல்றோம்டா நம்மட ஒரு செல், நம்மட ஒரு கலத்தை எடுத்து பார்த்தோம்டா அது DNA ஏற்படுற தகவலுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரியும். அந்த கலங்கள் பிரியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்கும் அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் பிரியும். டிஎன்ஏல ஏதாவது பிறழ்வுகள் ஏற்படும்டா பலமையா பிரிகிற வேகத்தை பார்க்கிலும் அதிக அளவில் என்ன செய்யும், கலங்கள் பிரியும். அப்ப கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை தோன்றதால் என்ன செய்யும்டா உயிர்கலங்கள் இறந்து இந்த புற்றுநோய் கலங்கள் தோற்றுவிக்கப்படும். புற்றுநோய் கலங்கள் என்ன செய்யும், உடல்ல ஏற்படுற எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் அது துலங்களை காட்டாம அதர விருப்பத்துக்கு வேகமாக பிரிஞ்சு கொண்டிருக்கும். சோ அந்த இடத்துல என்ன செய்யும், கட்டிகள் தோன்ற தொடங்கும். இந்த கட்டிகள் ஒரே இடத்தில் இருந்துச்சுன்னா அதால பாதிப்புகள் குறைவு. ஆனா இந்த புற்றுநோய் கட்டிகள் என்ன செய்யும்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும்.
இதை கடக்கு நிலை என்று சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுனா அந்த புற்றுநோய் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் புற்றுநோய் கலங்கள் இந்த டிஎன்ஏ பிறழ்வுகளால் பாதிக்கப்பட்டு சாதாரண கலங்கள் புற்றுநோய் கலங்களா மாறுறதும் இந்த புற்றுநோய் கலங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஸோ அப்சல்யூட்டா இந்த ஈவிங்ஸ் சார்கோமா ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்று கண்டுபிடிக்கப்படலாட்டியும் இந்த டிஎன்ஏ பிறழ்வுகள் தான் இப்ப வரைக்கும் இந்த புற்றுநோய்க்கு ஒரு மிகப்பெரிய காரணமா சொல்லப்படுது. ஸோ இப்படியான காரணிகள்ல இப்படி கூறிய அறிகுறிகள்ல இந்த ஈவிங்ஸ் சார்கோமா மனிதனை தாக்குதுன்றதை பார்த்துட்டோம். அடுத்தது இந்த நோய்க்கு அதிகம் யார் இலக்காகிறாங்கன்றதை பார்த்தோம்னா, முதலாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இளவயதினர், குழந்தைகள்ல இருந்து இந்த 10 தொடக்கம் 20 வயதுக்கு உட்பட்ட எலும்புகள் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க சொல்றாங்க. சோ இதை தாண்டி இவங்க இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்றதுக்கும் அவங்களோட வயதும் ஒரு முக்கிய காரணியா இருக்கும். ஏண்டா இது ஒரு மிகவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் மெடிக்கல் சிஸ்டத்துக்குள்ள இவங்க போகணும் என்றதாலையும் அதை அவங்களோட உடம்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதாலையும் இதுக்கு ட்ரீட் பண்றதுக்கும் அவங்களோட வயதும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இதை தாண்டி ஐரோப்பிய வம்சாவளிகளில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகம் தாக்குற ஒரு நோயா இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்காசியாவில் வாழ்ற மக்களுக்கு இதால பாதிப்புகள் குறையண்டும் மில்லியன்ல ஒரு ஆளுக்கு தான் இந்த ஈவிங் சார்கோமா இந்த குறிப்பிட்ட ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்காசியாவில் வாழ்ற மக்களை தாக்குதுன்னு சொல்றாங்க. சோ இது ஐரோப்பிய வம்சாவளிக்கும் குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கும் 10 தொடக்கம் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் அதிகம் தாக்குற ஒரு புற்றுநோயா, உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு புற்றுநோயா இருந்து கொண்டிருக்குது. சோ அடுத்ததா இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, புற்றுநோய்கள் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த புற்றுநோயும் ஆரம்பத்தில் இது எலும்புகள்ல, அதாவது கை கால் இடுப்பு எலும்புகள்ல தோற்றுவிக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதுவும் பரவுற தன்மை கொண்டது. இது பரவி நுரையீரல்களை தாக்குறதால முழு உடலுக்கும் அல்லது உயிருக்குமே கூட மிகப்பெரிய ஆபத்துக்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு புற்றுநோயா இருக்குது. சோ என்னதான் இருந்தாலும் இப்படியான சிம்டம்ஸ் தெரிகிற பட்சத்துல ட்ரீட் பண்றதுக்கு பயந்து கொள்ளாம உடனடியாக இதை வெளிக்கொண்டு இதுக்குரிய டயாலிசிஸை நம்ம எடுத்துக்கொள்றது உடனடியா சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட உயிருக்கு பாதகம் இல்லாம உயிரை காப்பாற்றி தரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இன்றைய காலகட்டங்களில் கேன்சர்ன்றது மிகவும் ஒரு கொடிய நோயா கருதப்படுது. என்னதான் இருந்தாலும் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பேஸ் வந்தது. சோ அதை நம்ம உடனடியா டயாலிசிஸ் பண்ணி அதுக்குரிய மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றது நம்மளோட உயிரை எதிர்காலத்துக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான விடயமா இருக்கும். சோ ஈவிங் சார்கோமா பற்றி ஒரு புதியதொரு விடயத்தை இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தா வீடியோவை லைக் பண்ணிருங்க. இது பற்றிய குழப்பங்கள் இருக்கிறவருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. தொடர்ந்து இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும்டா MS தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS.